ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பேஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதம் ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் கிரக ரீதியாக ஒரு முக்கியமான மாதம். ஏப்ரல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்குமே நிறைய மாற்றங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்தது. அதை தொடர்ந்து சித்திரை மாதத்துடைய அமாவாசையும் ஏப்ரல் மாதம் வந்தது. இதெல்லாம் தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு விசேஷமான நாள் ஏப்ரல் 21 வர இருக்கு. அதுதான் அக்ஷய திருதி. அக்ஷய திருதி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான திருதி. நம்மள நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு எது வாங்கினாலும் நிறைய சேரும். அதனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்கிறது ஒரு மெயினான விஷயமா பார்க்கப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கினா மட்டும்தான் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. தங்கத்தை தவிர வேற எது வேணாலும் இந்த நாளில் வாங்கலாம். இந்த நாளில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது மென்மேலும் வளரும். அதனால தான் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய அடிப்படையில் மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த நாளில் தங்கம் தவிர வேறெல்லாம் என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். யாரும் சொல்லாத பல ரகசியங்களை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, அதற்கேற்ப நடந்துக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி வாங்க, உங்களுக்கான பலன்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த நாளில் என்ன வாங்கணும் அப்படிங்கிற ரகசியங்களையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு பலன் பெற முடியும். மிதுன ராசி என்பர்களே, மற்றவர்களை சார்ந்து வாழ விரும்பாதவர்கள் நீங்கள். தன்னால் மற்றவர்களுக்கு உதவி புரிவீர்களோ தவிர பிறரை நம்பி வாழ விரும்பாதவங்க. இந்த ஒரு சிறப்பான குணத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த குணம் ஆக்சுவலி உங்களுக்கு நல்லது தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். அதனால் இந்த மாதிரியே நீங்கள் எப்பயுமே செயல்படணும். அதுதான் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டிய முக்கிய விஷயம். உங்களுக்கு சிறப்பு பலன்களாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சிறப்பு பலன்களாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். உத்தியோகத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் அலுவலகத்தில் மதிப்பு பாராட்டு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அமையும். இடமாற்றம் அமையும் போது அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்குங்க. இடமாற்றம் அமைய தான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும். நிறைய உத்தியோகத்தில் கற்றுக்க முடியும். நான் இங்கே இருந்துட்டேன், எனக்கு இடமாற்றம் வேணாம் அப்படின்லாம் சொல்லி வேணான்னு சொல்லிடாதீங்க. இடமாற்றம் அமையும் போது இடமாற்றத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஏற்றுக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதோடு அலுவலகத்தில் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள்கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். அதே சமயம் பாசிட்டிவாகவும் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க உங்களுடைய வியாபாரத்தில் உங்கள் உற்பத்தியை கூட்டுவது நல்லது. வியாபாரம் நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறத விட வியாபாரத்தில் எப்படியெல்லாம் மேன்மைக்கு வரலாம், எப்படி நம்ம வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருளை விற்கலாம், எப்படி நம்ம உற்பத்தியை கூட்டலாம், அந்த மாதிரி யோசித்து செயல்படணும். அதிக விற்பனை உண்டாக நீங்கள் என்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதெல்லாம் போடுங்க. வாடிக்கையாளர்கள் பெருகுவாங்க. பல கிளைகள் துவங்கலாம். பல கிளைகள் துவங்கி வாடிக்கையாளர்கள் பெருகுவது உங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வாடிக்கையாளர்கள் பெருக பல கிளைகள் துவங்க நீங்கள் ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக செயல்படணும்.
உத்தியோகத்துலேயும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இருக்கணும். வியாபாரக்காரங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் இப்போ நீங்கள் பர்டிகுலராக செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் உடல்நிலையில் அக்கறை கொள்வது தான். ஏன்னா உங்கள் உடல்நிலையில் இப்போ பாதிப்பு வர மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. பிள்ளைகள்லாம் உங்கள் பெயரை காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும். பெண்கள் கூட தங்க ஆபரணங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. சேமிப்பினை உயர்த்துறதா இருந்தால் அதெல்லாம் பண்ணுங்க. சேமிப்பை உயர்த்துறது, தங்க ஆபரணம் வாங்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் செய்யலாம். இந்த டைம் உடல்நிலையில் மட்டும் அக்கறை செலுத்தினா போதும். மற்றபடி பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயமும் செய்யலாம். எது செய்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா கலைஞர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகங்களால் நீங்கள் வாங்கிய கடனை வட்டியோடு அடைத்து விடுவீங்க. வாங்கிய கடனை வட்டியோடு அடைக்கிறதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதோடு கலைஞர்களுக்கு கூட புதிய புதிய வாய்ப்புகள் வரும். கலைஞர்கள் நீங்கள் வரவேண்டிய மீதி தொகை சேரும். இப்போ கலைஞர்கள் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய நேரம். ஏன்னா வரவேண்டிய மீதி தொகை சேரும், புதிய வாய்ப்புகள் வரும். அதனால் வாங்கிய கடனை வட்டியோடு அடைத்து விடக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பெருகும். இது கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் மூத்த மாணவர்களிடமிருந்து சில முக்கிய பதில்களை கற்றுக்கொள்வீர்கள். வகுப்பறையில் கூட வீண் அரட்டையை தவிருங்க. விளையாட்டு போட்டியில் பரிசு பெறுவீங்க. விளையாட்டு போட்டியில் ஈடுபடுங்க. வீண் அரட்டையை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். அதனால் வீண் அரட்டையை தவிர்த்துக்குங்க. ஸோ கிரகங்களால் இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இவ்வளோ நேரம் பலன்களை பார்த்தோம். இப்போ அக்ஷய திருதி நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், அதனுடைய சிறப்புகளும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளும் உங்கள் ராசிக்கு சொல்லித்தரேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சித்திர மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது பெருகுவது என்று அர்த்தம். அப்படியாக அக்ஷய திருதி அன்று நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி வளம் சேர்க்கும். குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய திருநாளாக அக்ஷய திருதி போற்றப்படுகிறது. இதனுடைய சிறப்புகள்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். தர்மர் சூரிய பகவானை வேண்டிய அக்ஷய பாத்திரம் பெற்றது. மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றது. இவ்வளவு ஏன் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்ப அளவு உணவு பெற்றது இந்த நன்னாளில் தான். பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள், குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய நாள், கனகரத சோஸ்தரை இயற்றிய நாள், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், திருதாயுகம் ஆரம்பமான நாள், வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள், எல்லாமே இந்த அக்ஷய திருதி நாள் தான். இது ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால இதில் செய்ய வேண்டியதை செய்யுங்க. இந்த நாளில் தங்கம் வாங்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிறது இல்லை. உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் புதிய தொழில் தொடங்கலாம். பூமி பூஜை செய்வது உகந்த நாள். ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். பிதுர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படியெல்லாம் செய்வதன் மூலம் அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழலாம். அதனால் இந்த நாளில் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க மறக்காதீங்க. அதோடு இந்த நாள் அன்னைக்கு காலையில் விடியறதுக்கு முன்னாடி எழுந்து சுத்தபத்தமாக நீராடி பூஜரையை சுத்தம் செய்து விளக்கேற்றி கோலம் போட்டு அதன் மீது ஒரு பலகை வைக்கணும். பின் பலகையின் மீதும் கோலம் போட்டு ஒரு சொம்பில் சந்தன குங்குமம் இட்டு அதில் நீரை நிரப்பி அதன் மீது பெரிய தேங்காய் வைத்து மாவிலைகளை அதனை சுற்றி அடுக்கி கலசம் போல் தயார் செய்யணும். பின் அந்த கலசத்தின் அருகில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் அருகில் புதிதாக வாங்கிய பொன் பொருட்களை வைத்து பூ போட்டு பூஜை செய்ய வேண்டும். பிறகு அதற்கு கற்பூர தீபாரணை காட்டி வணங்கணும். இதனால் வளமான செல்வமானது பெருகும். இந்த நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. உணவு, வஸ்திரம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்குங்க. அதோடு வாயில்லா ஜீவன் பசுவுக்கு கீரை வகைகளை வழங்குங்க. இந்நாளில் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுது. அதனால் இந்த நாளில் அதை செய்யுங்க. ஸோ இதுதான் அக்ஷய திருதியுடைய சிறப்பு வழிபாடு. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.